அன்பார்ந்த உறவுகளுக்கும் ஆருயிர் நட்பிற்கும் ஆசிரியை ஆனந்தியின் அன்பு வணக்கம். வாரம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ளதோ பசி. பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பது பழமொழி. இதனை ஔவையாரின் நல்வழி பாடல் வழி விளக்குகின்றேன். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பத்தும் பசி வந்திட பறந்து போகுமாம். இவற்றின் விளக்கம் என்ன? மானம் உயர்ந்த குலம், கல்வி, வலிமை, தூய அறிவு, பிறருக்கு செய்யும் தானம், இறைவனை நினைத்து செய்யும் தவம், முயற்சி, வாழ்க்கையில் உயர்வு, பருவ மங்கையர் மேல் ஏற்படும் காதல், இவை பத்தும் பசி வந்திட பறந்து போகுமாம். ஆகையால் சிந்தியுங்கள் தோழர்களே. பிறரின் பசிப்பிணியை நீக்கி அவர்களின் கண்களை நோக்குங்கள். அங்கே இறைவன் தெரிவார். அவர் வேறு யாரும் இல்லை, நீங்கள்தான். ஆகையால் தானம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். பசி தீர்த்தலே பரம புண்ணியம். மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.